أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒடுக்கப்பட்ட முஸ்லிம் சிறைவாசிகள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அநீதி இழைக்கப்பட்ட முஸ்லிம் சிறைவாசிகள், எப்படியெல்லாம் அவர்களுக்கு அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதனையும், இதற்கு தீர்வுகள் தான் என்ன என்பதனையும், நம்மை ஆளுகின்ற ஆளும் வர்க்கத்தினர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன தீய விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம் சிறைவாசிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னால், ஒரு அடிப்படையான செய்தியை தெரிந்து கொள்வது அவசியம். என்ன நோக்கத்திற்காக வேண்டி இந்த நியாயமான கருத்தை இன்ன பிற மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்கிறோம் என்றால், இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்குத்தான், சமநீதி கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான். மதம் என்ற பெயராலே, ஜாதி என்ற பெயராலே, மொழியின் என்ற பெயராலே ஒருவனுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது. இவன் இஸ்லாம் என்ற காரணத்தினால், முஸ்லிம் என்ற காரணத்தினால் இவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. சமநீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் அடிப்படை. குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்வதற்கு காரணம், இதே மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்ட இன்னபிற மக்களை நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள், சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுகிறீர்கள், நாடாளுமன்றத்திலே இந்த கருத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அதே போன்று உச்ச நீதிமன்ற வரையிலையும் நீதிமன்றங்கள், அனைத்து நீதிமன்றங்களையும் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்காக வாதங்களை முன்வைக்கிறீர்கள். இன்ன பிற மக்கள் வெளியிலே வருவதற்கு என்னென்ன நியாயங்கள் இருக்கிறதோ, என்னென்ன தர்மங்கள் இருக்கிறதோ, அதே போன்றுதான் முஸ்லிம் சிறைவாசிகளும் வெளியிலே வருவதற்கு நியாயங்களும் தர்மங்களும் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுவது அல்ல, குற்றச்செயல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்ல எங்களுடைய நோக்கம். இதே மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன நீதி வழங்கினீர்கள், என்ன தர்மத்தை நீங்கள் வழங்கினீர்கள், எந்த அடிப்படையிலே அவர்களெல்லாம் வெளியிலே வர வேண்டும் என்று நீங்கள் பேசுகிறீர்கள், அதே மாதிரி இவர்களுக்கும் அந்த நீதியை நீங்கள் கொடுங்கள். இதுல எங்கே குற்றச்செயலை ஆதரித்ததாக வரும், அநியாயத்தை ஆதரித்ததாக எங்கே வரும்? ஒன்னும் வராது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக பாருங்கள். ராஜீவ் காந்தி கொலை வழக்கு, ராஜீவ் காந்தி எப்படி கொலை செய்யப்பட்டார் என்று எல்லோருக்கும் தெரியும். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. மிக கொடூரமாக இதே சிறுபெரும்புதூர்ல அவர் வெடிகுண்டு தாக்குதலுக்கு இரையாகி நடு ரோட்ல சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்த வழக்கு சம்பந்தமாக டெரரிஸ்ட் ஆக்டின் அடிப்படையில், பயங்கரவாத செயல் என்ற அடிப்படையில் சில பேர் கைது செய்யப்பட்டார்கள், சிறையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு என்று தீர்ப்பும் வழங்கப்பட்டது. அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நளினியாக இருக்கட்டும், பேரறிவானாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அல்லது அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்ட இன்ன பிற மற்ற சகோதரர்களாக இருக்கட்டும்,
அத்தனை பேருக்கும் என்ன பேசுறீங்க? என்ன நியாயத்தை நீங்கள் பேசுகிறீர்கள்? என்ன செய்திகளை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுறீங்க? அவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டு விட்டார்கள் தான், அதற்குண்டான தண்டனையை அனுபவித்து விட்டார்கள் தான். பல ஆண்டு காலமாக 20க்கும் மேற்பட்ட வருடங்களாக அவர்கள் சிறையிலே இருந்து விட்டார்கள். எனவே மனிதாபிமான அடிப்படையிலே அவர்களை விடுதலை செய்யுங்கள். எங்க பேசுறீங்க? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றுகிறீர்கள். இதுல எந்த அரசியல் கட்சியும் அதற்கு ஆதரவளிக்காம இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். பேரறிவாளனை விடுதலை செய், நளினியை விடுதலை செய், அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு இன்றைக்கு சிறையிலே அடைக்கப்பட்டவர்களை நீங்கள் அத்தனை பேர்களை விடுதலை செய்யுங்க சொன்னீங்களா? தீர்மானத்தை நிறைவேற்றினீர்களா? அது கவர்னருக்கு அனுப்பினீர்களே, அவரு நான் இங்க இருந்து அங்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. அதற்கு பின்னால ஜனாதிபதியை சந்திச்சு நீங்கள் மனு கொடுத்தீர்களே. இவைகள் அனைத்தையும் தாண்டி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அவர்களுக்கு விடுதலைக்காக வேண்டி போராடுகிறீர்கள். அப்ப இப்படி போராடக்கூடிய அத்தனை பேர்களுமே வெடிகுண்டு கலாச்சாரத்தை ஆதரிக்கிறார்களா? இது போன்ற தீவிரவாத செயல் இந்த மண்ணிலே மீண்டும் வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? இல்லையே. அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உட்பட கடந்த முதல்வராக இருந்த மற்ற அதிமுகவை சார்ந்த அந்த உறுப்பினர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து நின்றுதானே இவர்களுக்கு விடுதலை தான் கேட்டீங்க. இவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து அத்தனை பேரை விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீங்க சொன்னீங்க. அப்ப எந்த அடிப்படையில்? ஒரு மனிதாபிமான அடிப்படை. அவங்க எந்த குற்றச்செயலை செய்து இருந்தாலும் அந்த குற்றத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, அதற்குண்டான தண்டனை அறிவித்து விட்டார்கள். நீண்ட நெடிய காலமாக அவர்கள் சிறை கொட்டடியிலே இன்றைக்கும் அவதிப்படுகிறார்கள். பல்வேறு ஆட்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், மருத்துவ சிகிச்சை தரப்பட வேண்டி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும், முன்கூட்டியே விடுதலை அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இதுதானே இப்பதான் நாங்க கேட்கிறோம். பேரறிவாளனுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை, நளினிக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை, முருகனுக்கு இருக்க வேண்டிய அதே உரிமை ஏன் ஒரு முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு தர மறுக்கப்படுகிறது? இதுதான் எங்களுடைய கேள்வி. அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய கேள்வி அல்ல. பேரறிவாளன் வெளியிலே வரக்கூடாது, நளினி வெளியிலே வரக்கூடாது, இது அல்ல எங்களுடைய கோரிக்கை. அவர்களும் வரட்டும். அதே மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்ட இன்ன பிற ஆட்களும் இருக்கிறார்கள். முஸ்லிம் என்ற காரணத்தினால அவர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதே நீதி இவர்களுக்கும் வழங்குங்க. இதுல என்ன தப்பு? இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க. ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் ஆதரவாக செயல்படுகிறீர்கள், எந்த அடிப்படையில்? அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனைக்கு முடிவதற்கு முன்னாலேயே முன்கூட்டியே நீங்கள் அவர்களை வெளியிட சொல்லுகிறீர்களே, சிறைச்சாலையில் இருந்து அவர்களை வெளியேற்ற சொல்லுகிறீர்களே, இப்பவும் குற்றவாளிக்கு நீங்க ஆதரவு தானே கொடுக்கிறீங்க. நாங்க ஒரு காலத்திலேயும் இஸ்லாமும் சரி இந்த ஜமாத்தும் சரி குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வேலையே கிடையாது. நீதியை நிலைநாட்டுங்க. நீங்க எல்லாத்தையும் உள்ள வச்சீங்கன்னு வைங்களேன், முஸ்லிம் சிறைவாசிகளுக்காக வேண்டி நாங்கள் போராட மாட்டோம், அவர்களை வெளியில விடுங்கள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்றைக்கு என்ன நடக்கிறது? இதே போன்ற பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு மனிதர்கள் அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு ஏன் விடுதலை செய்யப்படல? இதுதான் நாங்க கேட்கிறோம். ஒரு சமநீதி வேணும், அப்படித்தான் நாங்க கேட்கிறோம். சமநீதி மறுக்கப்படுகிறது, இது அநியாயம் என்றுதான் நாங்க சொல்லுகிறோமே தவிர எந்த குற்றவாளிக்கும் ஆதரவாக அல்லது குற்றச்செயலை வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல என்பதை முதல் ஒரு காரணமாக ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இது அல்லாம பேரறிவாளன் அல்லது அது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு சில வாதங்களை முன்வைத்தார்கள். என்ன வாதங்களை முன்வைத்தாங்க? அவர்களுக்கெல்லாம் வயது முதிர்ந்து போய்விட்டது, 50 வயதை கடந்து விட்டார்கள்,
வயது முதிர்வு காரணத்தினால் அவர்களுக்கு பல்வேறு விதமான வியாதிகள் ஏற்பட்டு விட்டது, மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். அதனால அவர்கள் மீது மனிதாபிமானம் கொண்டு நீங்க அவங்களை விடுதலை பண்ணுங்க. ரைட்டு, மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு விடுதலை செய்யலாம். இந்த சைடு அப்படியே திரும்பி பாருங்க. முஸ்லிம் சிறைவாசிகள் ஏறத்தாழ 20-23 ஆண்டு காலமாக அவர்களும் சிறையில் இருக்கிறாங்களே. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வயது என்ன குறைஞ்சிக்கிட்டேவா போகுது? பேரறிவானுக்கு மட்டும் வயது கூடிக்கிட்டே போகுது. அதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. அதனால் அவங்களை விடுதலை செய்யுங்க. சரி, நாங்க அது தப்புன்னு சொல்லல. முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு மட்டும் என்ன, அவங்க 40 வயசுல உள்ள போனா 20 வயசா குறைஞ்சிருச்சா? 16 வயசா குறைஞ்சு போயிச்சா? அட 40 வயசு என்றால் இன்னைக்கு 63 வயசுல அவங்க இருந்திருப்பாங்களே, 65 வயசு ஆயிருக்குமே. ஏறத்தாழ 22-25 வருஷ காலமாக ஜெயில தானே இருக்கிறாங்க. 30 வயசுக்கு உள்ள ஒரு ஆள் உள்ள போயிருந்தாரு. இந்த வழக்கின் சம்பந்தமாக அவர் உள்ள போயிருந்தார் என்றால் இன்றைக்கு அவருக்கு 50-55 வயசு ஆயிருக்குமே. இதுதானே யதார்த்தம். அப்ப அவங்களுடைய நிலை என்ன? ஏறத்தாழ தஸ்தகீர் என்கக்கூடிய ஒருவர், அவருக்கு பல்வேறு நோய், வயது முதிர்வு காரணமாக பல்வேறு காரணத்தினால பல்வேறு நோய்கள் வந்தது. மனு போடுறாங்க, ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு கோர்ட்டா மனு போடுறாங்க. சிகிச்சை அளிக்கிறதுக்கு எங்களுக்கு பரவல தாங்க, நாங்க சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கட்டத்தில் அவர்கள் மனு போட்டு வெளியில வருவதற்காக, சிறையில் இருந்து அல்ல, சிகிச்சைக்காக வேண்டி வெளியில வருவதற்காக கேட்கின்ற பொழுது அதுக்கு கூட மறுத்தீங்களே. வேற எது கேட்டாங்க? மனைவி மக்களோடு வாழ்வதற்கு கேட்டாங்களா? வியாபாரம் செய்வதற்காக கேட்டார்களா? அல்லது உலகத்தினுடைய பல்வேறு இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கேட்டார்களா? கடுமையான வியாதி, அந்த வியாதிக்கு மருத்துவம் பண்ணித்தான் ஆக வேண்டும், அல்லது அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக ஆகிவிடும். இதை காரணம் காட்டி கோர்ட்டு படிகளில் ஏறி அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த நீதி மறுக்கப்பட்டது. அதனால் விளைவு என்ன? தஸ்தகீர் என்ற அந்த சகோதரர் இறந்தார், சிறையிலேயே இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி இன்னும் சில சகோதரர்கள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க. இவ்வளவு கொடுமைகளும் அங்க நடந்துச்சா இல்லையா? இன்னும் பிற ஆட்களுக்கு, இத மாதிரி உள்ள ஆட்களுக்கு தானே எல்லோரும் சேர்ந்து நீதி வேணும், நியாயம் வேண்டும், மனிதாபிமானம் வேண்டும், வெளியில விடுங்க அப்படின்னீங்க. அப்ப மருத்துவ சிகிச்சை முறையாக கிடைக்கப்படாதனாலேயே அவருடைய உயிர் போச்ச. 2-3 சகோதரர்கள் அதே நிலையில இறந்தாங்களே. இன்னைக்கும் அபு தாஹிர் என்கக்கூடிய இன்னொரு சகோதரர், அவருக்கு 2 கிட்னியும் செயல் இழந்து விட்டது. கடுமையான சுகர், வேறு சில வியாதிகள், உச்சகட்டமா அவருடைய 2 கிட்னியும் செயல் இழந்து விட்டது. இப்ப என்ன நிலை? தனியார் மருத்துவமனையில் காட்டணும். கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்றால் ஒழுங்கான மருத்துவ சிகிச்சை இருந்தால் தான் வாழ முடியும். இவ்வளவு பெரிய நெருக்கடியான நேரத்தில் அவர் வந்து கேட்டாலும் இல்ல, உங்களுக்கு பரோல்ல கூட விட மாட்டோம், ஜாமீன்ல விட மாட்டோம், உங்களுக்கு எந்த விதத்திலையும் சலுகைகள் தர மாட்டோம், வேண்டும் என்றால் சிறையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையிலேயே உங்களுடைய சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு 2 கிட்னியும் செயல் இழந்து தினந்தோறும் டயாலிசிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு தான் நாங்க கேட்கிறோம், மனிதாபிமான அடிப்படையில் இதை நம்ம கேட்டால் எந்த அடிப்படையில் தப்பு? இதுல எந்த அடிப்படையில் அநியாயம்? குற்றவாளிகளுக்கு சார்பாக இதுல எங்கே நாங்கள் பேசுகிறோம்? நியாயத்தை தானே கேட்கிறோம். எல்லாத்துக்கும் சமநீதி வழங்குங்கள். மருத்துவ விடுப்பின் அடிப்படையில் சில பேருக்கு வெளியில பரோல் கொடுக்கிறீர்கள் என்றால் இவர்களுக்கும் கொடுங்க. பேரறிவாளன் அதே போன்ற மற்ற சிலருக்கு இன்னும் சில விஷயங்களை நீங்க கூடுதலாக கொடுத்தீங்க. தாயாரை கவனிக்க வேண்டும், அதனால பரோல்ல கொடுத்தீங்க. வேறு சில விஷயங்களுக்காக வேண்டி பரோல் வழங்குனீங்க. அப்ப இத மாதிரி ஒரு நியாயங்களை ஏன் முஸ்லிம்களுக்கு கொடுக்கல? இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இந்த சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சிறைவாசிகள், அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குற்றத்தை செய்து விட்டார்கள். குற்றத்தை நாம ஒரு காலத்திலே ஆதரிக்க மாட்டோம். அந்த செயலை செஞ்சதுனால
அவங்க இப்பொழுது சிறைக்கு உள்ளே போனதின் காரணத்தினால எவ்வளவு பெரிய பாதிப்பு. அந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்தை போய் நீங்க பாருங்க. ஒரு 30 வயசு சார்ந்த ஒரு இளைஞன் அன்றைக்கு 97 இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டு உள்ளே போயிருப்பார் என்றால் 30 வயசு இளைஞனுக்கு எத்தனை குழந்தை இருந்திருக்கும், மனைவி இருந்திருப்பாங்களே, பிள்ளைகள் இருந்திருப்பாங்களே. இன்னைக்கு 25 வருட காலமாக அந்த குழந்தையை கவனிப்பதற்கு, மனைவியை கவனிப்பதற்கு, அந்த குடும்பத்தை கவனிப்பதற்கு யாருமே இல்லையா? என்ன நிலை? இவர் ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு போனா அந்த குடும்பத்தில் அந்த பெண் பிள்ளைகளை அல்லது ஆண் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு 10 பைசா இல்லை. அட படிப்பாவது ஒரு அரசாங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டுலான்னு வைங்க. சாப்பிடுவதற்கு 2 குழந்தை 3 குழந்தை அந்த சிறைவாசிகளுக்கு இருப்பார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கணுமே. பரிதாபப்பட்டு அடுத்த வீட்டுக்காரன் 1 நாளைக்கு கொடுப்பான், 2 நாளைக்கு கொடுப்பான். வேறு சில ஜமாத்துகள் ஏதோ 1 மாசத்துக்கு கொடுக்கலாம், 2 மாசத்துக்கு கொடுக்கலாம். 25 வருஷமாக ஒரு குடும்பத்திற்கு யாரு தான் நிதி உதவி பண்ணுவா? 2 பேருக்கு கொடுக்கலாம், 4 நாளைக்கு கொடுக்கலாம், அது நடக்கும். 1 மாசத்துக்கு கூட கொடுக்கலாம், 1 வருஷத்துக்கு கூட கொடுக்கலாம், அது நடக்கும். 25 வருஷமாக ஒரு குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்றால், அந்த பிள்ளைகளை அவங்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் யார் செய்ய முடியும்? ஒரு கட்டத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த சிறைவாசிகள் அவங்களுடைய மனைவிமார்கள் சில பேர் வயிற கழுவணுமே, தங்களுடைய வறுமையை போக்கணுமே, அதற்காக வேண்டி என்ன நிலைக்கு போனார்கள் என்றால், ஒவ்வொரு இடமா போய் பண்ட பாத்திரங்களை தேய்ச்சி கழுவி, பாத்திரங்களை வெளியிடங்களில் போய் கழுவி அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த தாயும் சாப்பிட்டு கொண்டார். இன்னைக்கும் துடிக்கிறாங்களே. அவங்களுடைய பேட்டிகள் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கும் காண கிடைக்கிறது. இன்னொன்னு பெருசா ஆய்வு பண்ண வேண்டாம். நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல சம்பாதிக்கிறார், ஒரு ஆண்மகன், அவன் தான் சம்பாதித்து கொடுக்கிறார். அவர் இறந்துட்டார்னு வைங்க, அல்லது அவரு நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டார்னு வைங்க, அந்த குடும்பத்துடைய நிலை என்ன? முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், குடும்பத்தினுடைய தூணாக அவர் இருக்கிறார். மிகப்பெரிய வியாதி வந்து படுத்த படுக்கை ஆகிவிட்டார். அவரால் சம்பாதிக்க முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல. அந்த மாதிரி நேரத்தில் அந்த குடும்பம் என்ன பாடுபடும்? ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிஞ்சது தானே. ஒவ்வொரு ஆளும் இந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை புரிந்தவர்கள் தானே. ஒண்ணு வேண்டாம், சமீபத்தில் இந்த கொரோனா பாதிப்பு வந்தது. வேலை செய்ய முடியல, கடைகளுக்கு போக முடியல, தொழில் பண்ண முடியல. எத்தனை வீட்டில் வந்து அடுப்பு எரியாம இருந்தது. ஒரு 2 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு, 1 மாசம் என்றால் சேமிப்பு வைத்து சமாளித்துக் கொள்ளுவோம். 6 மாசமா 4 மாசமா தொழிலுக்கு போக முடியவில்லை என்றால், வேலைக்கு போக முடியவில்லை என்றால் அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது ஒவ்வொரு ஆளும் அனுபவிச்சோம். ஒரு 6 மாச காலத்திற்கே நம்மளால இப்படி தாக்கு பிடிக்க முடியல. நடு ரோட்டுக்கு வருகின்ற நிலை. இப்ப 25 வருட காலமாக சம்பாதித்து பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஆண்மகன் ஜெயிலுக்கு போய்விட்டான் என்றால் அந்த குடும்பத்தினுடைய வறுமையும் அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களையும் பிள்ளைகள் படுகின்ற அந்த துயரத்தையும் சொல்ல வேணுமா? அவ்வளவு பெரிய கஷ்டத்தை, அவ்வளவு பெரிய சங்கடங்களை அவங்க அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதைத்தானே அங்கே நீங்க சொல்றீங்க. மற்ற ஆட்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இதே கோரிக்கை தானே வைக்கிறீங்க. நாங்களும் அதான் சொல்லணும். மனிதாபிமான அடிப்படையில் இவர்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சிறையில் அவங்களுக்கு நோய், வயது முதிர்வு, பல்வேறு கஷ்டங்களை படுறாங்க. கடைசி காலத்திலேயாவது அவர்கள் இந்த குடும்பத்தோடு மனைவி மக்களோடு கழித்து விட்டு செல்லட்டும். இனிமேல் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் வேற காரியங்களில் ஈடுபடவும் முடியாது. மனிதாபிமான அடிப்படையில் அவங்களை விடுதலை செய்யுங்க. மற்றவர்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறதோ, என்ன தர்மங்கள் இருக்கிறதோ அதே அடிப்படையில் இவங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குங்க. இதுல என்ன தப்பு இருக்கிறது? இந்த கருத்து எல்லாத்தையும் இன்றைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே தெரியும். தெரியாமையில அவர் இருக்கல. எதை வைத்து சொல்கிறோம்?
இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால், தமிழக முதல்வராக அவர் ஆகுவதற்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வேண்டி அனைத்து பகுதிகளுக்கும் போனார். அப்படி போகின்ற அந்த நேரத்தில் சிறைவாசிகளை பற்றியும் அவர் தன்னுடைய உரையில் தேர்தல் பிரச்சாரத்திலே முன்வைத்தார். என்ன பிரச்சாரம் செய்தார்? பல ஆண்டு காலமாக சிறை கொட்டடியிலே முஸ்லிம் சிறைவாசிகள் இருக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய சிறை வாசத்திற்கு எதிராக அல்லது அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அந்த காரியத்தில் ஈடுபடுவேன் சொன்னாரா? சிறைவாசிகளுக்காக நான் பாடுபடுவேன் என்று பேசினாரா? ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு விடுதலைக்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அனைத்து முயற்சிகளும் செய்வேன் என்று பேசினாரா? ஒளிவு மறைவாக பேசலையே, பகிரங்கமாக பேசினாரே. சமூக வலைதளங்களில் இன்றைக்கும் அவர் பேசிய அந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதே, காண கிடைக்கிறதே. இப்ப அதான் கேட்கிறோம், நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? சிறைவாசிகள் விஷயத்தில் நியாயமாக நடப்பேன் என்று நீங்கள் பேசினீர்களா இல்லையா? அப்படி என்றால் அந்த இப்பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உங்களை நம்பி வாக்களித்தார்கள். நீங்கள் நியாயமான ஆட்சி இங்கே தருவீர்கள், சமநீதியை தருவீர்கள், முஸ்லிம் அல்லாதவன் என்ற பாகுபாடை பார்க்க மாட்டீர்கள் என்ற அடிப்படையில் தான் எந்த தொகுதிக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஏன் இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதுல கூட உங்க மேல நம்பிக்கை இழக்கலையே? முஸ்லிம் மக்கள் வசிக்கக்கூடிய பெருவாரியான பகுதிகளில் திமுகவை சார்ந்த அவர்கள் தானே இன்றைக்கும் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் எதை பார்க்கிறாங்க? நீங்க நியாயமா நடப்பீங்க, சரியாக நீங்க நடப்பீங்க, தேர்தல் வாக்குறுதி என்ன வளர்த்தீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வேறு சில விஷயங்களுக்கெல்லாம் நிறைவேற்றுவீங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் நீங்க அதை கொடுத்தீங்க. வேறு சில செயல் திட்டங்களை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க, அதை செய்றீங்க. அப்ப அதே மாதிரி இதையும் செய்யுங்க. நீங்கள் தேர்தல் நேரத்தில் பேசிய வாக்குறுதி தானே. அப்ப அதுக்கு என்ன தயக்கம்? பேரிழிவானுக்காக வேண்டிய குரல் கொடுத்தீர்களே, அதை தவறு என்று சொல்லவில்லை. அந்த நியாயத்தை முஸ்லிம் சிறைவாசிகளுக்காக வேண்டியும் அந்த குரலை நீங்க கொடுங்க. ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டீர்கள். என்ன அறிவிப்பு? அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15. அந்த அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 700 கைதிகளை, அதுவும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம். அப்போ முஸ்லிம்கள் தான் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்க? சரி, ரைட்டு, முதலமைச்சர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த 700 கைதிகள்ல மற்ற மக்கள் வெளியிலே வருவார்கள், முஸ்லிமை சார்ந்தவர்களும் வெளியில வருவாங்க. எல்லா நம்பிக்கை. யார் யாரெல்லாம் இந்த 700 ஆயுள் தண்டனை பெற்ற அந்த கைதிகள் அவர்கள் முடியுமோ அத்தனை பேர்களும் இந்த முஸ்லிம்களும் சேர்ந்து வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு பாறாங்கல் முஸ்லிம் சமூகத்து மேல அப்படியே தூக்கி போடப்படுகிறது. என்ன? இந்த 700 கைதிகள்ல இந்த வழக்குகள்ல கோயம்புத்தூர் வழக்கு அல்லது இது மாதிரி மத மோதல் வழக்கு, இதுல யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வெளியில வர முடியாது அப்படின்னு நீங்க ஏன் வெளியில வர முடியாது? அதுக்கு பல்வேறு காரணங்களை, பல்வேறு நிபந்தனைகளை, ஷரத்துக்களை வெளியில போட்டீங்க. என்ன நிபந்தனை? டெரரிஸ்ட் ஆக்ட்ல, அதாவது பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டு தண்டனை அளிக்கப்பட்டவர்கள் அவங்க வெளியில வர முடியாது. மத மோதல்களை உருவாக்குவதற்காக வேண்டி தண்டிக்கப்பட்டவர்கள் அவங்க வெளியில வர முடியாது. கடுமையான பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அவங்க வெளியில வர முடியாது. இப்படின்னு ஏறத்தாழ 17 பாயிண்ட். ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் வெளியில வருவாங்க. ஆனா இன்னென்ன நிபந்தனைகளுக்கு அடிப்படையில் ஜெயிலுக்கு போனவர்கள் வெளியில வரமாட்டாங்க. அப்படி என்றால் பேரறிவான் வர முடியாதா? சொல்லுங்க. அதான் நாங்க கேட்கிறோம். நளினி வர முடியாதா? அதுக்கு பதில் இல்லை. சிறைத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து பதில் இல்லை, சட்டத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து பதில் இல்லை, முதலமைச்சர்கிட்ட இருந்து பதில் இல்லை.
அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய அக்கிரமம். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள், அதை முன்னிட்டு 700 கைதிகள் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் அவங்க வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னென்ன நிபந்தனைகள் உள்ளவர்கள் வர முடியாது அப்படின்னா, இப்ப எப்படி சுப்ரீம் கோர்ட் வரையும் அந்த வழக்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு அப்படி ஜாமீன் எப்படி பெற்றுக் கொடுத்தீங்க? இது அநியாயம் இல்லையா? சமநீதி 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 என்று பேசக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு இது சரியா? இது தகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அநியாயத்தை எதிர்த்து தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். எல்லாரும் வெளியே வரலாம், ஆனா முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வெளியே வரக்கூடாதுன்னா அது எந்த அடிப்படையில்? இவ்வளவு பாதிப்பு அவங்களுக்கு என்ன பாதிப்போ அதே மாதிரி இவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கத்தானே செய்கிறது. அவங்களுக்கு மனிதாபிமானம் என்றால் இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மனிதாபிமானம் செத்து போய் விடுகிறது? இதுதான் நாங்க கேட்கிறோம். இன்னும் சொல்ல போனா, இந்த செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் முன்னிட்டு பல ஆயுள் கைதிகளை வெளியில கொண்டு வராங்க. யாரெல்லாம் கொண்டு வராங்க நீங்க பாருங்களேன். அதிமுக ஆட்சியில இத மாதிரி விடுதலை அப்படின்னு சொன்னா அவங்கள யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவங்க எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அல்லது ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார்களோ அந்த கட்சியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த அத்தனை பேரும் வெளியே வந்துருவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து அவர்களும் இதை மாதிரி ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் வெளியில வரலாம் அப்படின்னா திமுகவை சார்ந்த யாரெல்லாம் ஆயுள் கைதியா இருக்கிறார்களோ அவர்கள் வந்துருவாங்க. இது என்னப்பா சமநீதி? இதுதான் சமநீதியா? அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளியே வந்துடலாம். அப்படித்தானே வந்தாங்க. மதுரை லீலாவதி வழக்கு, அவங்க என்ன தானாவா செத்து போனாங்க? கொலை செய்யப்பட்டார்கள். லீலாவதியை கொலை செய்தார்கள். அந்த கொலை வழக்கில் சில பேர் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கோர்ட் மூலமாக அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள். ஏறத்தாழ 7 அல்லது 8 ஆண்டுகள் வெளியே வந்துட்டாங்க. தா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், முன்னாள் நம்ம தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், அவருடைய கொலை வழக்கில் சில பேர் உள்ள போனாங்க. அவங்களும் 6-7 வருஷத்துல அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் மேல இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அவங்களை ஜெயிலில் அடைக்க போறாங்க. அந்த நேரத்தில் தர்மபுரியில ஏறத்தாழ 3 மாணவிகளை பஸ்ல வைத்து எரித்து கொலை பண்ணாங்க. அவங்க எல்லாரும் வெளியில. இன்னைக்கு இது என்ன தர்மம் தான் நாங்க கேட்கிறோம். எப்போ உங்க கட்சிக்காரங்க அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சியா இருந்தாலும் ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் அனைவரும் வெளியில வராங்க. கொலை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் வெளியில வராங்க. அதே மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் தானே தெரிஞ்சோ தெரியாமலோ அநியாயமாக அல்லது ஏதோ ஒன்று காரணத்தினால அவர்கள் இன்னைக்கு உள்ள போய் இருக்கிறாங்க. அப்ப இவங்க வரலாம் என்றால் முஸ்லிம் சிறவாசிகள் மட்டும் ஏன் வரக்கூடாது? இவ்வளவு பேரை நீங்க வெளியே விட்டுருக்கிறீங்களே. இதுல இன்னொன்னையும் கேட்கிறோம், இன்னொன்னையும் நாங்க புரிய வைப்பதற்காண்டி ஒரு கேள்வி முன்வைக்கிறோம். அப்ப இத்தனை ஆயுள் தண்டனை கைதிகளையும் வெளியில விட்டீங்கன்னா நீங்க கொலை குற்றத்திற்கு வக்காலத்து வாங்குறீங்கன்னு அர்த்தமா? கொலை குற்றத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்ற அர்த்தமா? அல்லது மனிதாபிமானம் என்பது அர்த்தமா? மனிதாபிமானம் என்றால் அந்த அடிப்படையில் அனைத்து சகோதரர்களையும் விடுங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்கும். ஒரு கொலை குற்றவாளி அவர் கொலை செய்துட்டார் அப்படின்னு சொல்லி ஜெயில வச்சாங்க அப்படின்னு சொன்னா தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயே ஜாமீன் கொடுத்துருவாங்க. தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜெயிலில் இருப்பார் என்றால் அவருக்கு பரோல்ல வர முடியும். நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் ஒரு குற்றவாளி ஆயுள் தண்டனை கைதி என்று இருந்தாலும் கூட வருடத்திற்கு 1 மாசம் வெளியில வரலாம். பரவாயில்ல, வருடத்திற்கு 1 மாசம் அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு, தன்னுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு பரவாயில்ல வரலாம். சட்டத்தில் இருக்குது. ஆனா நடைமுறையில் உண்டா? இந்த குண்டு வெடிப்புல
கோயம்புத்தூர் சிறைவாசிகள் இன்னைக்கும் கொட்டடியில இருக்கிறாங்களே, அவங்க பரோல்ல வர முடியுதா? சட்டம் சொல்லுகிறது அவங்க வரலாம் என்று. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த உரிமையை கூட பறிச்சு வச்சிருக்கிறீங்களே. பரோல்ல வர முடியலையே, ஜாமீன்ல வர முடியலையே. அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப இனிமேலும் அவர்கள் அந்த கொடுமையை அனுபவிச்சு கொண்டே இருக்கணுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கிறது, இவர்களுக்கு மட்டும் அந்த நியாயம் மறுக்கப்படுவதனுடைய மர்மம் தான் என்ன? சமநீதி சமநீதி என்று நீங்கள் பேசுகிறீர்களே, அதனுடைய மர்மம் தான் என்ன? ஏன் இந்த மாதிரி மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல நீங்க ஈடுபடுறீங்க? இதுதான் நாங்க கேட்கிறோம். இது அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். முதலமைச்சருக்கு இப்பவும் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் ஆதிநாதன் என்ற ஒரு கமிஷனை இப்பொழுது போட்டு வைத்திருக்கிறீர்கள். அந்த கமிஷன் எப்பொழுது தீர்ப்பை தரும் என்று யாருக்கும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்தை நீங்க வரையறுங்க. ஒரு 4 மாசம் அல்லது 5 மாசம் அல்லது 1 வருடம். 1 வருடத்திற்குள்ளாக இந்த சிறைவாசிகள் சம்பந்தமாக ஆய்வு செய்து யார் யாரெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும், முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்று அவங்க ஆய்வு செய்து 1 வருடத்திற்குள்ளாக அறிக்கை தர வேண்டும். அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். இப்படியாவது சொல்லுங்க. அதுக்கு கால வரையறை இன்னைக்கும் நீங்க சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? பேரழிவான் வருவாரு, நளினி வெளியே வருவாங்க, அதே குற்றச்செயல் ஈடுபட்ட தண்டனை பெற்ற அத்தனை பேரும் வெளியே வருவாங்க. எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு நாங்க இங்க முஸ்லிம்களுக்கு ஆதிநாதன் கமிஷன் அமைச்சிருக்கிறோம், கமிஷனுடைய ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு எங்களை ஏமாத்துறதுக்கா? மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், பேரழிவானோ மற்றவர்களோ வெளியே வரக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்களுக்கு என்ன நீதிகள் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதே நீதியை முஸ்லிம் சிறைவாசிகள் கொடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஸ்டாலினுடைய சமூக நீதியினுடைய அரசு என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய போக்கு எங்களுக்கு இன்றைக்கும் சந்தேகத்தை தந்து கொண்டே இருக்கிறது. பல கமிஷன் என்னாச்சுனே தெரியல. சச்சார் கமிஷன் மாதிரி, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் மாதிரி எப்படியெல்லாம் அது உள்ளே கிடப்புல போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கினார்களோ அதே மாதிரி ஆதிநாதின் கமிஷனை போட்டு அப்படியே இல்லாமல் ஆக்குவதற்காக அல்லது முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த கமிஷனை போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் அந்த கமிஷன் இன்னைக்கு செயல்படுதா இல்லையானு தெரியலையே. அறிக்கை வெளியில வரலையே. எத்தனை சிறைவாசிகளை அவர்கள் சென்று விசாரித்தார்கள், அவருடைய குடும்பத்தை போய் பார்த்தார்கள், ஒன்னும் தெரியலையே. அப்ப எதுவுமே தெரியாதனாலதான் இவ்வளவு சந்தேகங்கள் வருகிறது. அதனால இப்பவும் சொல்லுகிறோம், நீங்க ஏமாற்ற நினைத்தீர்கள் என்றால், சமூக நீதியை நிலைநாட்ட மறுத்தீர்கள் என்றால், இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளுடைய பதிலடி உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அதை நாங்கள் அழுத்த திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்திலும் ஏமாற மாட்டாங்க. அது உலகத்தில் தெரிந்த ஒரு உண்மைதான். சமநீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய பேசக்கூடிய உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது சமநீதியை நிலைநாட்டி காட்டுங்கள், நீதியை நிலைநாட்டி காட்டுங்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறது. 161வது பிரிவின் அடிப்படையில் ஆயுள் கைதிகளை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் சிறையில் இருந்து அவர்களை விடுதலை செய்யலாம். இது உங்களுக்கு அரசியல் சாசன சட்டம் தந்த உரிமை தானே. அந்த உரிமையை பயன்படுத்தி இவர்களை நீங்க வெளியில விடுங்க. மனிதவியலான அடிப்படையில் நீங்க வெளியில விடுங்க. இது ஏன் செய்ய மறுக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா சில நிபந்தனைகளை நீங்க போடுறீங்க. டெரரிஸ்ட் ஆக்ட் அல்லது பாலியல் குற்றச்சாட்டு, பயங்கரமான பாலியல் குற்றச்சாட்டு, இது மாதிரி உள்ளவங்க வெளியில வரக்கூடாதுங்கிறீங்க. அவங்கள ஆயுள் சிறை தண்டனை பெற்று இருந்தால் அவர்கள் வெளியில வர முடியாதுன்னு 17 நிபந்தனை போட்டிருக்கீங்கள. இது சட்டத்தின் அடிப்படையில் உள்ளதா? அதையே சொல்லுங்க. சட்டத்தின் அடிப்படையில் உள்ளதா என்று முதலமைச்சர் சொல்லட்டும் பார்ப்போம். சிறைவாசிகள், ஆயுள் சிறைவாசிகள் வெளியில வர முடியாது,
அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அதுல உங்களை வெளியில கொண்டு வர முடியாது அப்படின்னு சில நிபந்தனைகளை போடுறீங்கல்ல. இத்தனை நிபந்தனைகளும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது சொல்லுங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த நிபந்தனை நீங்க போட்டீங்க? அதையாவது தெளிவுபடுத்துங்க. அதனால இது ஏமாற்று வேலை. மக்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏமாற்றுவதற்காக வேண்டி நீங்கள் இது போன்ற ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள். இன்னொரு வாதத்தை வைப்பாங்க. அது என்ன வாதம்? முக்கியமான ஒரு வாதம். அந்த அரசு அதிகாரிகள் ஜாமீனுக்காக வேண்டி கோர்ட்டில் நம்ம இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் நிற்கும் போது அரசு அதிகாரிகள் அரசு தரப்பினுடைய வக்கீல்கள் ஒரு வாதத்தை வைப்பாங்க. இவங்களை வெளியில விட்டாச்சுன்னா மீண்டும் தீவிரவாத செயலில் ஈடுபடுவாங்க. யாரு? இந்த 65 வயது முதிர்ந்தவர்கள், 70 வயசு முதிர்ந்தவர்கள். அவங்க இப்ப வெளியில விட்டாச்சுன்னா அவங்க போய் தீவிரவாத செயலில் ஈடுபடுவாங்களாம். அவங்களுக்கு 2 கிட்னி வேலை செய்யல. அவங்க நடக்கிறதுக்கு 4 பேர் உறுதுணையா இருக்க வேண்டி இருக்கிறது. இவங்க தீவிரவாத செயலில் ஈடுபடுவாங்களா? ஆனா என்ன உங்களுடைய சிந்தனை? சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுடைய வழக்கு வருகின்ற பொழுது தமிழக அரசின் சார்பில் இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை வைக்கப்பட்டது. அவங்க வெளியில விட்டுறக்கூடாது, ஜாமீன் கேட்டாலும் கொடுக்க கூடாது. என்ன காரணம்? அவங்க மீண்டும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டுவார்கள். சரி, இது யூகமா அல்லது உண்மையா? எந்த அடிப்படையில் அவங்க தீவிரவாத செயலில் ஈடுபடுவார்கள் என்பது எப்படி நீங்க சொன்னீங்க? சிறைவாசத்தில் இவ்வளவு நாள 25 ஆண்டு காலமாக இருக்கிறாங்களே, அந்த சிறையில தீவிரவாத செயலை செஞ்சார்களா? அந்த சிறையில வேற ஏதாவது சட்டத்துக்கு புறமான காரியத்தை செய்தார்களா? அப்படி செய்தார்கள் என்றால் அவர்கள் மேல நீங்க வழக்கு பதிவு செய்தீர்களா? ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ வெளியே விட்டாச்சுன்னா தீவிரவாத செயலில் ஈடுபட்டுருவாங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன? செல்போனை அவங்க பயன்படுத்துறாங்க. ஜெயில இருக்கும்போது செல்போனை பயன்படுத்தினா அது எப்படி எங்களுக்கு புரியல. அவங்க 1997 உள்ள போனாங்க. போகும்போது செல்போனை கொண்டு போயிட்டாங்களா? எப்ப செல்போன் உள்ள போய் அவங்க பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த செல்போனை கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார்? அதை ஆய்வு பண்ணுங்க. செல்போனை கொடுத்தது அந்த ஜெயிலர் என்றால் அவர் மேல் நடவடிக்கை எடுங்க. அதையெல்லாம் விட்டு போட்டு மனிதமான அடிப்படையில் எங்களுக்கு ஜாமீன் தாங்க, பரோல் தாங்க என்று கேட்கும் போது செல்போனை பயன்படுத்தினார்கள், எனவே கூடாது. இது எந்த விதத்தில் இது நியாயம்? இன்னும் சொல்ல போனால் செல்போனை பயன்படுத்தினார்கள், எனவே அவர்கள் மீண்டும் தீவிரவாத செயலில் ஈடுபடுவார்கள் என்றால் இது எட்டாத கற்பனையான ஒரு செய்தி இல்லையா? இதுதான பாசிச சிந்தனை? இதுதான மோசமான ஒரு சிந்தனை? சமநீதிக்கு எதிரான சிந்தனை இதுதானே? அப்ப இதை எப்படி நீங்கள் கோர்ட்ல போய் சொல்ல முடிகிறது? பொது வழியில எப்படி சொல்ல முடிகிறது? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவரை முன் தேதியிட்டு முன்கூட்டியே வெளியே விடுகிறார்கள் என்றால் சும்மா விடவல மாட்டாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஆள் ஆயுள் தண்டனை பெற்று உள்ள இருக்கிறார். அவரை முன்கூட்டியே ஜெயில இருந்து வெளியே விடுறாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்ல பாண்டில் எழுதி வாங்கிக்கிடுவாங்க. நான் வெளியே போனால் தீவிரவாத செயலில், வன்முறை செயல்களில் நான் எதிலையும் ஈடுபட மாட்டேன். ஒரு சமயம் ஈடுபட்டேன் என்றால் எனக்கு இப்ப வெளியே விட்டுருக்கீங்கள இந்த செக்ஷனை அல்ல இந்த நிலையை நீங்கள் அப்படியே ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் ஜெயிலில் அடைக்கலாம். ஆயுள் கைதியை வெளியில விடுகிறாங்க என்றால், முன்கூட்டியே அவர்களை விடுதலை செய்கிறார்கள் என்றால் அந்த விடுதலையை ரத்து செய்வோம் என்று எழுதி வாங்கிட்டு தான் உள்ள விடுவீங்க. இது உண்மைதானே? அப்படி என்றால் தீவிரவாத செயலில் இவர்கள் ஈடுபடுவார்கள், வன்முறை செயலில் இவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் ஈடுபடுகின்ற பொழுது அல்லது ஈடுபடுகிற மாதிரி முகாந்திரம் இருக்கின்றால் அதை நீங்கள் உளவுத்துறை மூலம் ஆய்வு செய்து அவங்களுடைய விடுதலையை ரத்து பண்ணுங்க. உங்களுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்புகள், அவ்வளவு பெரிய சட்டத்தை கையில் வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கத்தானே செய்கிறது. எந்த விதத்திலையும் நீங்கள் செய்வது நியாயம் இல்லை. அதனால இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க. அத்தனை பேர்களுக்கும் என்ன சம உரிமையோ சம நீதியோ அந்த அடிப்படையில், அதே அடிப்படையில் எல்லாத்துக்கும் சம நீதியை வழங்குங்க. நாங்க இப்பவும் சொல்றோம், முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டும் நாங்க கேட்கல.
முஸ்லிம் சிறைவாசி என்பதற்காக வேண்டி மட்டும் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கல. பேரறிவாளர்ல இருந்து கிருட்டினுடைய குல வழக்கில் உள்ள போனவங்கள இருந்து தர்மபுரி வழக்கில் உள்ள போய் ஆயுள் தண்டனை பெற்றவர்களை இருந்து எத்தனை பேரை மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் வெளியிட்டீர்களோ அதே மாதிரி இவங்களும் வெளியிடுங்க. சம நீதி நீங்கள் காட்டுங்கள். இதைத்தான் கோரிக்கை வைக்கிறோமே தவிர வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மத்திய அரசாங்கம் வேறு சில மாநில அரசாங்கங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்கிறார்களோ அதே போன்ற ஒரு கொடுமையான செயலுக்கு நீங்கள் எங்களை ஆட்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் அந்த செயலை செய்து விடாதீர்கள். இதைத்தான் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இறுதியாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கோரிக்கை. இப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சி, இவர்களெல்லாம் எந்த நிலையில் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். மிக கொடூரமான பாசிச சிந்தனையை மக்களுக்கு மத்தியிலே விதைப்பதற்காக வேண்டிய இவர்கள் ஆட்சி அமர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாநில பொதுச் செயலாளர் கரீம் அவர்கள் சொன்னது போன்று அப்பாவி இந்துக்களுக்கு மத்தியிலே தவறான பிரச்சாரத்தை, கொடூரமான அந்த பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு போகிறார்கள். முஸ்லிம் என்றால் பயங்கரவாதிகள், முஸ்லிம் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லிம் என்றால் வந்தேரிகள், முஸ்லிம் என்றால் அநியாயக்காரர்கள் என்ற இந்த செய்தியை தான் திரும்ப 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 அப்பாவி இந்துக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் பதிய வைக்கிறார்கள். இந்த சிறைவாசிகள் விடுதலை பெறாமல் இருப்பதற்கும் அதுவும் ஒரு காரணம் தான். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது வேறு சில மதவாதிகள் இந்த காரணத்தை திரும்ப திரும்ப சொன்னதுனாலதான் தீவிரவாதி 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 அப்படின்னு சொன்னதின் காரணத்தினாலதான் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வராமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இப்ப நாம என்ன செய்யறது? திருமறை குர்ஆன் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டு. எல்லா விஷயத்திற்கும் திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். அந்த அடிப்படையில் இது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து, மோசமான பிரச்சாரத்தை முன்வைத்து இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொய் பிரச்சாரத்தை இந்து மக்களுக்கு மத்தியில் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்றால் இஸ்லாம் அதற்கு அழகான ஒரு தீர்வை சொல்கிறது. என்ன தீர்வு? திருமறை குர்ஆன் பேசுகிறது. தெரிந்து கொள்ளுங்கள், நன்மையும் தீமையும் ஒரு காலத்திலும் சமமாகாது. பொய் பிரச்சாரமும் உண்மை பிரச்சாரமும் ஒரு காலத்திலும் சமமே ஆகாது. பொய் என்றைக்கும் பொய் தான், உண்மை என்றைக்கும் உண்மைதான். எனவே இதுவும் அதுவும் ஒரு காலத்திலும் சமமாகாது. இறைவன் சொல்லிவிட்டு சொல்கிறான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன். எது உண்மையோ, எது நேர்மையோ, எது தர்மமோ அந்த பிரச்சாரத்தை வைத்து இந்த தீய பிரச்சாரத்தை நீங்கள் முறியடியுங்கள். ரஹ்மான் சொல்கிறான். அவர்கள் பொய் பிரச்சாரம் தானே. முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சொல்வது பொய் பிரச்சாரம், முஸ்லிம்கள் வந்தேரிகள் என்று சொல்வது பொய் பிரச்சாரம், முஸ்லிம்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்பது பொய் பிரச்சாரம், முஸ்லிம்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் அது பொய் பிரச்சாரம். இவைகள் அனைத்தும் பொய் என்றால் எது உண்மையோ அந்த உண்மையான கருத்தை இந்து சகோதரர்களிடத்தில் நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் தான் வழிகாட்டுகிறான். அதுதான் இப்பொழுதுக்கு தேவை. இன்றைக்கு இந்த நாட்டில் ஏறத்தாழ 25 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த 25 கோடி இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களை சந்தித்து, ஒரு 25 கோடி இந்து சகோதரர்களை சந்தித்து நீங்கள் சொல்லி பாருங்கள், பிஜேபி அன்றைக்கே காலியாயும். அவர்களுடைய அத்திவாரமும் அடித்தளமும் பொய்யின் மீது நிலைநாட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பொய் ஒரு காலத்திலையும் அது வெல்ல போவதில்லை. அதனால நாம இந்த பிரச்சாரத்தை, உண்மையான இந்த பிரச்சாரத்தை அந்த இந்து சகோதரர்கள்ட்ட கொண்டு போவோம். இன்னும் சொல்ல போனால் அந்த இந்து சகோதரர்கள் எல்லாரும் மதவெறி பிடித்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மாமா மச்சனா அண்ணன் தம்பிகளாக இன்றைக்கும் பழகி கொண்டே இருக்கிறோம். அவர்களிடத்தில் நாம சொல்வோம், நம்முடைய கடைக்கு வரக்கூடிய இந்து சகோதரரிடத்துல, நம்ம வீடுகளுக்கு வருகின்ற இந்து சகோதரரிடத்துல, நம்மோடு அந்யோன்யமாக பழகக்கூடிய இந்து சகோதரரிடத்துல, RSS தலைவர் உட்பட அத்தனை பேரை எடுத்து சொல்லுவோம். இந்த நாட்டுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இவர்கள் வந்தேரிகள் அல்ல, இவர்கள் தீவிரவாதிகள் அல்ல, இவர்கள் ஒடுக்கப்படக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல.
இந்த நாட்டுக்காக வேண்டி அரும்பணி பாடுபட்டு செயல்படக்கூடிய முஸ்லிம்கள் என்பதை அத்தனை பேருக்கும் சொல்லுவோம். அல்லாஹ் அந்த வழியை சொல்லி காட்டுகிறான். இதை சொல்வதனால் ஏற்படுகின்ற நன்மையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். இந்த பிரச்சாரத்தினால் ஏற்படுகின்ற நன்மை என்ன தெரியுமா? இந்த பொய் பிரச்சாரத்தை எதிர்த்து சத்தியத்தை அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போகின்ற பொழுது ஏற்படுகின்ற மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? எவர்கள் உங்களை விரோதமாக பார்ப்பார்களோ, உங்களை அந்த பொய் பிரச்சாரத்தினால் தவறாக எண்ணுவார்களோ, அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில மிகப்பெரிய இணக்கத்தை இறைவன் ஏற்படுத்துவான். இந்த பிரச்சாரத்தை கையில் எடுப்போம், ஜமாத்தின் சார்பில் எடுப்போம், ஒவ்வொரு தனி மனுஷரை எடுப்போம். இவர்கள் செய்கின்ற இந்த பிரச்சாரம் பொய்யான பிரச்சாரம், பித்தலாட்டமான பிரச்சாரம், ஏமாற்றுத்தனமான பிரச்சாரம், ஆட்சியிலே அமர்வதற்காக வேண்டி இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று அந்த பொய்யை மக்களுக்கு மத்தியில, குறிப்பாக இந்து சகோதரர்களுக்கு மத்தியில நாம அம்பலப்படுத்துவோம். இது இஸ்லாம் நமக்கு அழகாக காட்டி தருகின்ற ஒரு வழிமுறை. இந்த வழிமுறைகளை, அற்புதமான இந்த தாவா களங்களை எல்லா மக்களிடத்தில் நாம கொண்டு செல்வோம். குறிப்பாக முதலமைச்சருக்கும் கொண்டு செல்வோம், மோடிக்கும் கொண்டு செல்வோம். இந்த நாடு இன்ஷா அல்லாஹ் ஜனநாயகத்தோடு வாழ்வதற்கு நாம பாடுபடுவோம். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்